வர வர அந்த ஆளை பார்த்தாலே கோவமா வருது. எனக்குந்தான். ஆதித்யா பாவம் பாட்டி, அவனுக்கு தான் எதுவுமே தெரியாது. தம்பி கன்ஃபியூஸ் ஆயிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு பாட்டி. ஆமாண்டி தமிழ், இந்த கடவுள் தான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும். அம்மா, எல்லாம் ஏற்பட தயாரா இருக்கு. பையனோட அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து குழந்தைக்காக நல்லபடியா வேண்டிக்கிட்டு பூச்சட்டி எடுத்துக்கிட்டு கோயில 3 சுத்தி சுத்தி வரணும். மனப்பூர்வமா நம்பி இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. அந்த அம்மன் அருளால நீங்க நினைச்ச காரியம் குறையில்லாம நடக்கும். சரிங்க சாமி. ஐயா, என் குழந்தைக்காக ஒரு பூச்சட்டி என்ன 1000 பூச்சட்டி கூட எடுப்பேன். முதல்ல பரிகாரத்தை ஆரம்பிங்க. ஏமீனா, பாரதி புருஷன் சொல்லி வீட்டுக்குள்ள வந்தவன் ரொம்ப ஆர்வ கோளாரா இருக்கான். பூச்சட்டி எடுக்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கான். என்னம்மா இப்படி சொல்ற? என்னதான் இருந்தாலும் சூர்யா ஆதித்யாவோட ரத்தமாச்சே. ஒரு அப்பன் குழந்தைக்காக இது கூட பண்ண மாட்டான். இல்ல மீனா, அவனுக்கு விவரம் தெரியல போல இருக்கு. அவனுக்கு பூச்சட்டி எடுக்கிறது என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கான். அட போங்க பாட்டி, 2 குழந்தைக்கு அப்பாவா இருந்துகிட்டு இது கூடவா தெரியாது? ஐயா, பூச்சட்டி எங்க? பூச்சட்டி எங்க ஐயா? சீக்கிரம் கொண்டு வாங்க. என்னையா நீங்க பூச்சட்டி கொண்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் பண்றீங்க? பூச்சட்டி வந்துருச்சு. பூச்சட்டி இதுவா? இது பூச்சட்டியா? ஐயோ, ஓ மை காட், வாய்ப்பே இல்ல. எம்மா, என்னம்மா இது? ஏன்பா, இதுதான் பூச்சட்டி. பூச்சட்டியா? இதான் பூச்சட்டியா? அட போங்கம்மா, உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையாமா? சட்டி ஃபுல்லா தீ எரியுதுமா. இத போய் பூச்சட்டின்னு சொல்ற? இதான்ப்பா பூச்சட்டி. நம்ம வேண்டுதல மனசுல நினைச்சுக்கிட்டு சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணி இத கையில எடுத்துக்கிட்டு இந்த கோயில சுத்தி வர்றதுதான் சாங்கியம். அதுதான்ப்பா பண்ண போறோம். அப்படி பண்றப்ப அந்த ஆத்தா மனசிறங்கி நம்ம கேட்டதை கொடுப்பா. ஐயோ, என்னம்மா நீ திடீர்னு இப்படி சொல்லிட்ட? இதெல்லாம் நீ முதலே சொல்ல மாட்டியா? என்னப்பா இப்படி சொல்ற? இதுக்கு முன்னாடி நீ பண்ணிருக்கல்ல. நான் இப்ப பண்ண சரியா போச்சு போ. பாரதி தான் பழசெல்லாம் மறந்துட்டான்னு பார்த்தா நீ மறந்துட்ட போல இருக்கே. தமிழ், இன்னைக்கு நல்லா சிக்கிக்கிட்டான். பொய் சொல்லிட்டு பூச்சட்டி எடுத்தா என்ன ஆகும்னு இவனுக்கு தெரியாது. கையெல்லாம் வெந்து போயிடும். அப்படியே பாட்டி? ஆமா, இல்லையா பின்ன? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூலை. ஆதித்யா, நீதான் தப்பா சொன்ன. சரி, ஃபர்ஸ்ட்ல இருந்து விளையாடலாம். ஆதித்யா. ஜனவரி, பிப்ரவரி. டேய் ஆதித்யா, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டு கண்டுக்க விளையாடிட்டே இருக்க. நீங்க பாரு, உங்களுக்கு அப்பா நான் தான். நீ ஆதிய பார்த்து அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்க. உங்க எல்லாருக்கும் என்னதான்டா பிரச்சனை? வாயை திறந்து பதில் பேச மாட்டியா? உன்னதான்டா கேக்குறேன். ஏன்னா அவரு தான் என்னோட அப்பா. நான் அவரை தான் அப்பான்னு கூப்பிடுவேன். உன்னை யாருன்னே எனக்கு தெரியாது. நீ பேட் பாய். இப்ப எதுக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க வரதுக்கு முன்னாடில இருந்தே அவர்தான் எங்க அப்பா. இப்போ எங்களுக்கு அப்பா அவர்தான். என்ன ஆளாளுக்கு உளறிட்டு இருக்கீங்க? தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. நாங்க சரியாதான் பேசுறோம், நீங்க தான் தப்பு தப்பா ஏதேதோ பேசிட்டு. நீ யாருன்னே எனக்கு தெரியாது. உன்னை எனக்கு பிடிக்கவே இல்ல. டேய் ஆதித்யா, என்ன கோவப்படுத்தாத. ஆதி உன்னோட அப்பா கிடையாது. இனிமே நீ என்னதான் அப்பான்னு கூப்பிடணும். முடியாது, முடியவே முடியாது. நான் இவ்வளவு தூரம் கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், நீங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டீங்க. ஏய் சூர்யா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல. குழந்தைங்கிட்ட இப்படிதான் பேசுவியா? பாரதிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் பாத்துக்க. ஏ சூர்யா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, பாத்துக்கோ. இப்ப எதுக்கு நீ குழந்தைங்களை திட்டிட்டு இருக்க? வேற என்ன பண்ண சொல்ற? அப்பா நான் இங்க ஒருத்த குத்து கல்லாட்டம் இருக்கேன், ஆனா ஆதி அப்பான்னு கூப்பிடுறாங்க. நீ என்னன்னு கேட்க மாட்டேங்கிற. என்னால இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. யார் உன்னை இதெல்லாம் பாத்துட்டு இருக்க சொன்னா? கிளம்பி போ. பாரதி, நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்ன நல்லா இல்ல?
என்ன நல்லா இல்ல ஆ? நாங்க இருக்கிற வீட்டுக்குள்ள வந்துட்டு எனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுன்னு எவ்ளோ பெரிய ஃப்ராடு வேலையை பண்ணிருக்கேன். இது பாரு, நீதான் என் புருஷன்னு சொல்லி இந்த உலகத்தை ஏமாத்தலாம். பொய்யான ஒரு விஷயத்த நீ ஊரை கூட்டி சொன்னாலும் அது உண்மையாகாது. நீ ஏன் இதெல்லாம் பண்ற, எதுக்காக பண்றன்னு இப்ப வரைக்கும் எனக்கு புரியாத புதிராவே இருக்கு. என் அத்தை சொன்னதுக்காக தான் நான் ஆதித்யாவுக்காக இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன வேணாலும் டார்ச்சர் பண்ணலாம், ஆனா என் குழந்தைங்க பக்கம் திரும்பின அதுக்கப்புறம் இந்த பாரதி வேற மாதிரி நடந்துப்பேன். பாத்துக்கோ. என்ன பாரதி, என்ன வேற மாதிரி நடந்துக்குவ? பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு கட்டின புருஷன் யாருன்னு தெரியாதுன்னு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன். அதுவும் குழந்தைங்க என்ன அப்பான்னு கூப்பிடாம வேற எவனோ ஒருத்தனை அப்பான்னு கூப்பிடுறாங்க. இதுக்கு நீ என்னைய மிரட்டுறியா? சரி, போனா போது பொண்டாட்டி தானே நானும் பொறுத்து போயிட்டு இருக்கேன். ஆனா இதுக்கு மேல என்னால அப்படி இருக்க முடியாது. டேய் ஆதித்யா, உன் இஷ்டத்துக்குலாம் என்னால விட முடியாதுடா. நீ இனிமே என்னதான் அப்பான்னு கூப்பிடுற. நீ